வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். சனி பகவான் பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது கண்டக சனியை கொடுத்தார். 2.5 ஆண்டுகள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல வேதனைகள், குடும்பம் எப்படி நடத்துறது, குடும்பத்தை எப்படி கொண்டு போவது, இப்படியெல்லாம் மன உளைச்சலிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வருகிற 6/3/2026 காலை 8:26க்கு மீனத்திற்கே பெயர்ச்சியாகிறார். மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்ற பொழுது அந்த இடம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி. 2.5 ஆண்டுகள் குடும்பத்தை பாதித்தது இப்பொழுது உங்களை மட்டுமே பாதிக்கும். நீங்கள் அலுவலகத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் எழுதி வாங்க வேண்டும். வாங்கும் பொழுது எழுதி வாங்கணும். இங்கே இவ்வளோதான் கொடுத்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு போடணும். ஆனால் எந்த ஒரு நபருக்கும், நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 2.5 ஆண்டுகள் அப்படி போட்டால் நீங்கள் தான் கட்டணும். அவங்க கட்ட முடியாத சூழ்நிலையில் விட்டுடுவாங்க. அப்போ ஜாமீன் போட்டவர் தானே கட்டணும். ஆகையினால் இந்த கவனம் உங்களுக்கு. இந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டமத்து சனி. திருமணம் கூட செய்ய முடியாது. அஷ்டமத்து சனியிலே திருமணம் செய்தால் கஷ்டங்களை கொடுக்கும். ஆகையினே சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வருகின்ற 2.5 ஆண்டுகள். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு நல்ல காலம், விடிவு காலமே. இதுவரை நான் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். ஆன்மீக வழிதான் உங்களுக்கு. உங்களுக்கு சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலை பாதி. அதன் பிறகு 2ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார். அவனுடைய 7ஆம் பார்வை குடும்பத்தை பாதிக்குது. 5ஆம் இடமான தனுசில் 10ஆம் பார்வை பதிகிறது. அப்போ சொந்தங்கள், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஜென்மங்கள், பூர்வீக சொத்துக்கள் பற்ற இருந்துச்சுன்னா கூட சிந்தல பிரச்சனை கொஞ்சம் 2 வருஷம் விட்டுட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் சென்றால் நல்லது. இதையெல்லாம் சமாளிப்பதற்கு நீங்கள் ஆன்மீகத்தை நாட வேண்டும். தினமும் விநாயகர் கோயில் போயிட்டு நீங்கள் அலுவலகத்துக்கோ வேலைக்கோ யார் எப்படி போகிறத போயிடலாம். வாரம் ஒரு முறை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து இதனை கொஞ்சம் மாதிரியாக பரவாயில்லை அப்படின்ற ஒரு சில அதிக பாதிப்பு இல்லாமல் சிறிய பாதிப்பாக இருந்து சிறப்பாக நீங்கள் இருக்கலாம். ஆகையினால் பயப்பட வேண்டாம். பயம் நமது இன்னும் பிரச்சனையை கொடுக்கும். துணிந்து நில்லுங்கள். இது ஒன்றும் செய்யாதென்று. ஏன் ஆன்மீகம் விநாயகர் இருக்கிறார், ஆஞ்சநேயர் இருக்கிறார், சனி பகவானை பார்த்து கொள்ளுவார் என்பதை நீங்கள் மனதில் நினைத்து துணிவோடு இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்புவோம், நல்லதே நடக்கும். வணக்கம்.